ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பேசு, அதன் கனியை புசிப்பாய் என்பதை ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தையில் தான் நம்முடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக இருக்கிறதும் மதுரமான வாழ்க்கையாய் மாறுவதும் நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி அநேகர் தங்கள் வாயை அடக்காதது நிமித்தம், நாவடக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறது நிமித்தம் மற்றவர்களை குறை பேசி, அது மாத்திரமல்ல அவிசுவாசமான வார்த்தையை பேசி விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பான வாழ்க்கையாக இருக்கிறது, முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக காணப்படுகிறது. இன்றைக்கி ஆண்டவர் உன் கனி மகிழ்ச்சியாக இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நீ பேசுகிற வார்த்தையை பொறுத்து தான் இருக்கிறது என்பதாக என் தெய்வம் அழகாக தீர்க்க தரிசனமாக உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறாய் நம்ம பார்க்க முடிகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சாலமோன் ஞானி மூலமாக ஆவியானவர் தீர்க்கமாய் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பார்த்தீங்களா எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? அந்த மரணமான சரி, மரணம்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான் முடிஞ்சு போனது என்கிற நிலைமை. ஜீவன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் ஆண்டவர் தருகிற இன்மைக்குரிய ஜீவன், மறுமைக்குரிய ஜீவன் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இந்த நாவில் தான் வைத்திருக்கிறார். இந்த நாவில் நம்ம பிரியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதில் தான் நம்முடைய முற்பிதாவாக இருக்கிறதான யாக்கோப்பை பாருங்க. யாக்கோப்பு ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. யாக்கோப்பு ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். ஆனால் அந்த யாக்கோப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். அந்த 12 பிள்ளைகளையும் எவ்வாறாய் ஆசீர்வதித்தாரோ அவர் ஆசீர்வதித்ததின் பிரகாரமாகவே அவருடைய 12 பிள்ளைகளும் அந்த சந்ததிகளும் அந்த கோத்திரமும் இந்த பூமியில் பலத்திருந்தது என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்பை கூட கனிதருகிற செடி என்கிறார். அதே போல அவனுடைய சந்ததி கனிதருகிற செடியாக மாறுகிறது. அவர் யாக்கோப்பு என்னெல்லாம் சொல்லி தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அப்படியே அந்த சந்ததி இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து பாருங்க. பிள்ளைகளை சபையாதிருங்கள். அதே போல நீங்கள் வேலையை ஆசீர்வாதமாய் கூறி பாருங்கள். இந்த வேலை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் திருச்சபை ஆசீர்வதியுங்கள். அதே போல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனதார ஆசீர்வதித்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து ஜீவன் உள்ள வார்த்தை தான் என்ன செய்ய வேண்டும், புறப்பட்டு வர வேண்டும். சாபத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், நீ சொன்ன சாபத்திற்குரிய வார்த்தைகள் கடந்து வராதபடிக்கு உங்கள் வார்த்தையில் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜீவனுக்கு ஏற்றுவான வார்த்தையை எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் பேசி பாருங்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வார்த்தையின் மூலமாய் அநேகருக்குள்ளே இந்த ஜீவன் கடந்து சொல்லும். அந்த ஜீவன் ஊற்றாக புறப்படும், நதியாக புறப்படும். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் பேசு, அதன் கனியை புசிப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசி அதற்குரிய கனியை புசிக்க கற்று இருப்பதாரும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.